இப்போ நிறைய நீங்கள் டயட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றேன், வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி வந்து நம்மளால பண்ணுறது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நல்லா இருக்குமே தவிர தொடர்ந்து பண்ணும்போது டைமிங், நீங்கள் என்ன டைமிங்கில் சாப்பிட்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட டின்னர் டைம் வந்துட்டு ஒரு 7:30க்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிட்ருங்க. 7:30க்கு அப்புறமா நீங்கள் சாலிட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக முன்னெல்லாம் சாப்பிட்ட உடனே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளால எந்த டயட்டை நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்போ வந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து நாட் ஓன்லி வில் யூ லூஸ் வெயிட் பட் யூ வில் மெயின்டைன் த லாஸ்ட் வெயிட், யூ வில் நாட் கெயின் வெயிட் அகெயின். நல்லெண்ணம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் லாவண்யா யோகி பேசுகிறேன். இப்போ உடல் பருமன் வந்து நம்ம எப்படி இது பண்ணலாம், எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்நெட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 டயட் வரும். பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, அந்த டயட் இந்த டயட் எல்லா டயட்டும் வரும். ஆனால் எந்த டயட்டை நம்ம வந்து கண்டினியூஸாக நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும்? நீ ஒரு டயட்டை பண்ணிட்டு நல்லா இழைச்சிட்டு திருப்பியும் நீ வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 4 மாதம் பண்ணிட்டு நீங்கள் விட்டுட்டு திருப்பி நீங்கள் நார்மலாக பண்ணி இருந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு வெயிட்டு போட தான் செய்யும். ஸோ நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நம்மளால எந்த டயட்டை நம்மளால வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்போ வந்து உங்களோட வெயிட் லாஸ் வந்து நாட் ஓன்லி வில் யூ லூஸ் வெயிட் பட் யூ வில் மெயின்டைன் த லாஸ்ட் வெயிட், யூ வில் நாட் கெயின் வெயிட் அகெயின். ஸோ அதுதான் நம்ம வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலுமே அது வந்து ஸ்டெடி ப்ராசஸாக இருக்கிறது தான் நம்ம வந்து நல்லது. நான் இவ்வளோ நாளில் இவ்வளோ குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது யாருக்கும் தெரியாது. குறைச்சதை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அதுக்கப்புறமா என்ன ஆகுன்னு தெரியாது. பட் யூ ஹாவ் டு இதுக்கு என்ன மெயினாக பண்ணணும்னா, இப்போ நிறைய நீங்கள் டயட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்றேன், வெறும் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் சாப்பிட்றேன், இதெல்லாம் எதுவுமே அந்த மாதிரி வந்து நம்மளால பண்ணுறது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நல்லா இருக்குமே தவிர தொடர்ந்து பண்ணும்போது இட் இஸ் நாட் சஸ்டெயினபிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு டைமிங், நீங்கள் என்ன டைமிங்கில் சாப்பிட்றீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். டைமுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மார்னிங் ஒரு 8:30-9க்குள்ளே உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஒரு 1:30க்குள்ளே உங்களோட லஞ்ச், 4 o'clock ஏதாவது ஒரு ஹெல்தி ஸ்நாக், சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக், இல்லை சாலட்ஸ் அந்த மாதிரி, இல்லை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களோட டின்னர் டைம் வந்துட்டு ஒரு 7:30க்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிட்ருங்க. 7:30க்கு நீங்கள் சாப்பிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் தூங்குறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் சாப்பிட்டது செரிச்சிடும். உங்களுக்கு வந்து இட் வில் நாட் புட் ஆன் வெயிட். 7:30க்கு அப்புறமா நீங்கள் சாலிட்ஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக இட் வில் பிகம் அ ப்ராப்ளம், யூ வில் புட் ஆன் வெயிட். ஸோ நீங்கள் அந்த 7:30க்கு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாக் ஆஃப்டர் எவ்ரி மீல், போஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட், போஸ்ட் லஞ்ச், போஸ்ட் டின்னர், ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஒரு வாக். நீங்கள் வெளியே பெருசாக போகணுன்னு கூட இல்லை, உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டு ஹால்லேயே கூட நீங்கள் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் சுற்றி நீங்கள் நடந்து வந்தால் கூட இட் வில் பி பெனிஃபிஷியல். சாப்பிட்ட உடனேவே நீங்கள் பண்ணும்போது அது அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் வந்திருக்குன்னு இப்போ ரிசர்ச் வந்து சொல்லுது. முன்னெல்லாம் சாப்பிட்ட உடனே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்கள் டயபெட்டிஸ்க்கும் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும், உங்களுடைய வெயிட் லாஸுக்குமே அது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லிட்டு ரிசர்ச் இஸ் ஷோன். ஸோ மேபி யூ கேன் ஃபாலோ தட் அண்ட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நான் பேசுறது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து சந்தேகங்கள் இல்லை ஏதாவது query இல்லை இப்படி பண்ணலாமான்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.